காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக திமுக வேட்பாளர் செல்வம் தொடர்ந்து 3வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஜோதி வெங்கடேசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியை முன்னதாக வேட்பாளருடன் கூட்டணி கட்சியினர் உள்ளே அனுமதிக்காமல் 5 நபர்கள் மட்டுமே அனுமதித்து பின் தாக்கல் செய்து வந்தனர். பாமக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே வந்தவுடன் ஆளுங்கட்சியினர் குழுவாக உள்ளே செல்ல போலீசார் அனுமதித்து வந்ததால் 2 கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் காவலுக்கு இருந்த போலீஸ் ஒருவருடன் பாமகவினர் ஒருவர் போலீசாரை துரத்தி சென்று போகும் வரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் காவலுக்கு இருந்த காவலர்கள் அங்கிருந்து சற்று வெளியே சென்றனர். திமுக வேட்பாளர் செல்வம் தொடர்ந்து 3வது முறையாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்ய அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன், சுந்தர் மற்றும் வரலட்சுமியுடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே காத்திருந்த பாமகவினர் திமுகவினர் வெளியே வந்தவுடன் காவல்துறையை கண்டித்து கோஷமிட்டு திமுகவினரும் பாமகவினரும் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் பொதுமக்களிடையே தங்களது சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற கோரி மாறி மாறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.